இனியாவுக்கு நிச்சயம் பண்ணுறதுக்கு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எல்லாருமே வந்தாச்சு. ஈஸ்வரியும், கோபியும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னா, சரி தட்டு மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி, தட்டு மாத்திக்கிறப்போ கரெக்ட்டா போலீஸ் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமா இங்கே கட்டாய கல்யாணம் எதுவும் நடக்குது அப்படின்னு கேட்கும்போது, எல்லாரும் திரு திருன்னு முழிக்கிறாங்க. அப்போ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இவங்க அம்மாக்கு தான் விருப்பம் இல்ல அப்படின்னு அப்படியே பிளேட்ட திருப்பி போடுறாங்க ஈஸ்வரி. "நீ எதுவும் சொன்னியா? உன்னோட வேலை தானா இது?" அப்படின்னு ராதிகாவ பார்த்து கேட்குறாங்க. "எனக்கு தெரியாது. நான் எதுவும் செய்யல." அப்படின்னோன, "நான் தான் பண்ணேன்." அப்படின்னு இனியா சொல்றாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன்னாடியே இனியா சொல்றாங்க, "நான் ஒரு பையன வந்து விரும்பினேன். அது எங்க வீட்ல புடிக்கல தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா நான் படிப்பில தான் கவனம் செலுத்தணும்னு நான் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஆனாலும் என்ன நம்பாம இப்பவே நிச்சயம் வச்சு கல்யாணம் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன மாப்பிள்ளை பார்க்க பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டாங்க. நிச்சயமும் பண்றாங்க. எனக்கு தான் விருப்பம் இல்ல." அப்படின்ன உடனே எல்லாரும் இனியா அதாவது மெயினா வந்து ஈஸ்வரி அண்ட் கோபி 2 பேரும் இனியாவ வந்து முறைக்கிறாங்க. அப்போ போலீஸ் வந்து சொல்றாங்க, "பெண்களுக்கு எவ்ளோ சட்டம் வந்திருக்கு தெரியுமா? ஆதரவா ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்க? கட்டாய கல்யாணங்கிறது எவ்ளோ பெரிய தப்பு தெரியுமா?" அப்படின்ன உடனே டக்குன்னு இந்த பக்கம் செலியன்லாம் பார்த்தோன்னா, "ஐயோ! நான் எதுவும் பண்ணல. அவங்க 2 பேரும் தான்." அப்படிங்கிற மாதிரி செலியன்லாம் பேசிட்டு இருக்காரு. இப்போ இந்த மாதிரி இன்னொரு தடவ இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா, கம்பி எண்ண வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம நான் போனோனே இந்த பொண்ண யாரும் திட்டக்கூடாது. பரவாயில்லம்மா தைரியமா முடிவெடுத்திருக்க இனியா நீ அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ கோபி வந்து இப்படி பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை இனியா. அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் வந்து நான் இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்தேன். இந்த மாதிரி பண்ணிட்டியே இனியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோபி பேச, அதே மாதிரி ஈஸ்வரியும், "என்ன ரொம்ப சந்தோஷம் இனியா. உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் இப்படி பண்ணேன். எல்லாம் உனக்கு சொல்லிக் கொடுக்குறவங்க சொல்லி தான் இந்த மாதிரி பண்ணியிருப்ப. நீ தனியாவ நீ பண்ணியிருப்ப அப்படின்னோன, இதெல்லாம் நான் தான் பண்ணேன் அப்படின்னு இனியா வந்து சொல்லிடுறாங்க. அப்புறம் என்ன நடக்குதுன்னா, போய் கேக்க பண்ணி, "ஜெனி நல்லா கேக் பண்ணுவியே, கேக் பண்ணி செலிப்ரேட் பண்ணு ஜெனி" அப்படின்லாம் ஈஸ்வரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்ததா என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ சூப்பரா முடிவு பண்ணியிருக்கால்ல, ரொம்ப தைரியம் வேணும் அப்படின்னு செலியன் வந்து ஜெனி கிட்ட சொல்ல, இந்த மாதிரியெல்லாம் போகுது. அடுத்த சீன் வந்து பாக்யா ரெஸ்டாரண்ட் போறாங்க. அங்க போயிட்டு செல்வி கிட்ட இந்த விஷயம்லாம் சொன்னேன். செல்விக்கு ரொம்ப பெரிய ஷாக்கிங்கா இருக்கு. உடனே "எங்களால தானக்கா தகுதிக்கு மீறி என் பையன் ஆசைப்பட்டான்லக்கா" அப்படின்னோன, "தகுதினா என்ன? கண்டிப்பா காசு பணம்லாம் கிடையாது செல்வி. நல்ல மனசு இருந்தா போதும். நீயும் எல்லார் மாதிரியும் பேசாத செல்வி" அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்ததா வந்து இப்போ செல்வி வீட்டுக்கு போனோனே, இப்போ புதுசா ஒரு கேரக்டர் காட்டுறாங்க. செல்வியோட ஹஸ்பண்ட். ஸோ "என் பையனுக்கு இப்படி ஆயிருக்கு. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்தியா இல்லையா?" அப்படின்னோனே, "என்னைக்காவது வர்ற, குடிச்சிட்டு வர்ற, 6 மணிக்கு மேல நீ இப்படியே பேசுவியா?" அப்படின்னு செல்வி ஒரு பக்கம் பிடிச்சு திட்டி விடுறாங்க. முடியாம இருக்கிற ஆகாஷ்க்கு வந்து கஞ்சி எல்லாம் வச்சு செல்வி வந்து குடுத்துட்ருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா, கோபி வந்து அடுத்த நாள் காலையில உங்ககிட்ட எல்லார்கிட்டயும் ஒரு விஷயம் பேசணும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது எல்லாரும் வராங்க. நான் வந்து இவ்வளோ நாளா இனியாக்காக தான் ரொம்ப பொறுமையா இருந்தேன். ஸோ இனியா நல்ல வாழ்க்கை அமைச்சு குடுக்கணும் அப்படின்னு தான் இருந்தேன். இப்ப அந்த இனியாவே இந்த மாதிரி பண்ணும்போது, நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு கோபி வந்து சொல்றாரு. இந்த வீட்ட விட்டு போலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதுவும் இன்னைக்கு சாயந்தரமே போலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னோன, ஈஸ்வரி அழறாங்க. "ஏன்பா அப்படி முடிவு பண்ண?" அப்படின்னு அழறாங்க. ஸோ கோபி வந்து கிளம்பிட்டா யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லது அப்படின்னு நினைக்கிறீங்களோ, ஸோ வந்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இனியா ஒரு பக்கம் வந்து ஆகாஷ பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஆகாஷ போய் மீட் பண்றாங்க. ஸோ அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப்